ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. முக்கிய செய்திகள். அமைச்சர் பொறுப்பை மறந்து கேலி செய்வது நாகரிகம் அல்ல. சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் ஆதங்கம். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவு. வெறிநாய் கடிக்கு தடுப்பூசி அவசியம். பொதுமக்களுக்கு கால்நடை மருத்துவர்கள் எச்சரிக்கை. புதுச்சேரி குபேரங்காடியில் அச்சுறுத்தலாக காணப்பட்ட சேதமடைந்த கட்டிடம் இடித்து அகற்றம். நகராட்சி ஊழியர்கள் நடவடிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவிய போது அமைச்சர் நமச்சிவாயம் பதவி விலகாதது ஏன் என்று பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் மீண்டும் கேள்வி எழுப்பியுள்ளது அக்கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. கட்சி மேலிட நடவடிக்கையால் பாரதிய ஜனதா அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு பதிலாக ஜான்குமார் அமைச்சர் பதவியேற்றார். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கரசூர் தொழிற்பேட்டையில் புதிதாக தொழிற்சாலைகளுக்கு இடம் ஒதுக்குவது தொடர்பான கமிட்டியில் சட்டமன்ற உறுப்பினரான சாய் சரவணகுமார் சேர்க்கப்படவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர், என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா ஆட்சியில் எந்த திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை, கொலைகளை தடுக்க அமைச்சர் நமச்சிவாயம் என்கவுண்டர் செய்யாதது ஏன் என்று சரமாரியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் நமச்சிவாயம், பதவி பறிபோனதால் இப்படி பேசியிருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார். இதனால் ஒரே கட்சியில் உள்ள இருவருக்கும் மோதல் வலுப்பெற்றுள்ளது. இந்நிலையில் சட்டசபையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பதவி பறிபோன விரக்தியில் பேசுவதாக தெரிவித்துள்ளார் என்றும், மக்களால் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தனக்கு அமைச்சர் பதவியை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியது என்றும் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தன்னை கட்சி தொண்டராக பணியாற்ற கூறினாலும் தான் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் முடிவில் 30 தொகுதிகளிலும் அமைச்சர் நமச்சிவாயம் குறைந்த வாக்குகளே பெற்றார் என குறிப்பிட்ட அவர், இதற்கு பொறுப்பேற்று அவர் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்க வேண்டும் என்றும், கட்சியை பலப்படுத்தி வெற்றி பெற செய்திருக்க வேண்டும் என்றும் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் கேள்வி கேட்டதற்கு பொறுப்பை மறந்து கேலி செய்வது அரசியல் நாகரிகம் அல்ல என்றும் அவர் கூறினார். வடகிழக்கு பருவமழைக்கு முன்பாக புதுச்சேரியில் உள்ள அனைத்து வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென பணிகளை நேரில் ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெறும் வெள்ள தடுப்பு நடவடிக்கைகளுக்கான பணிகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது லாஸ்பேட்டை கிருஷ்ணா நகரில் மழைநீர் தேங்கும் பகுதிகளை பார்வையிட்ட அவர், அப்பகுதியில் மழைக்காலத்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென உத்தரவிட்டார். தொடர்ந்து கருவடிக்குப்பம் வெள்ளவாரி வாய்க்கால் தூர்வாரும் பணிகளையும், வசந்தம் நகர் பகுதியில் பம்பிங் ஸ்டேஷன், சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலையில் அமைந்துள்ள மின்துறை குடோன் மற்றும் பம்பிங் ஸ்டேஷன், வெங்கடா நகர் துணை மின் நிலையங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்டார். மழையின் போது தடையின்றி மின்சாரம் வழங்கவும் பராமரிப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் அறிவுறுத்தினார். இந்திரா காந்தி சதுக்கத்தில் மழைநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், எல்லைப்பிள்ளைச்சாவடி வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிகளையும் பார்வையிட்டு பருவமழைக்கு முன்பு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றார். ஆய்வின் போது பொதுப்பணித்துறை, மின்துறை, நகராட்சி அதிகாரிகள் உடனிருந்தனர். ரேபிஸ் நோயிலிருந்து தப்பிக்க வெறிநாய் கடிக்கு தடுப்பூசி அவசியம் என்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளனர். வெறிநாய்க்கடி பாதிப்பிலிருந்து தப்பிக்க தடுப்பூசி மிகவும் அவசியம் என கால்நடை மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். வெறிநோய் என்பது விலங்குகளிலிருந்தும் குறிப்பாக நாய்களிடமிருந்து மனிதருக்கு பரவும் ஆபத்தான வைரஸ் நோயாகும். வெறிநோய் வைரஸ் மத்திய நரம்பு மண்டலத்தை தாக்கி மூளையில் அழற்சியை உண்டாக்குகிறது.
தொற்றுக்குள்ளான விலங்குகளின் உமிழ்நீரில் உள்ள வைரஸ் கிருமி கடி, கீறல் அல்லது திறந்த காயங்கள் வழியாக உடலுக்குள் நுழையும் போது ராபிஸ் தொற்று ஏற்படுகிறது. நோயின் ஆரம்ப நிலை அறிகுறிகள் காய்ச்சல், உடல் பலவீனம், கடிபட்ட இடத்தில் எரிச்சல் அல்லது வலி இருக்கும் என தெரிவித்துள்ளனர். முற்றிய நிலையில் பதற்றம், குழப்பம், அதிக உணர்ச்சி வசப்படுதல், தண்ணீர் குடிக்க சிரமம், அதிக உமிழ்நீர் சுரத்தல், தசை இளைப்பு, நடுக்கம், முடக்கம், கடைசியில் மயக்கம் மற்றும் மரணம் ஏற்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாய் கடித்தவுடன் காயம் ஏற்பட்ட இடத்தை ஓடும் குழாய் நீரில் 10 அல்லது 15 நிமிடங்கள் சோப்பை பயன்படுத்தி நன்கு கழுவ வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர். அதன்பின் மருத்துவரிடம் ராபிஸ் தடுப்பூசி மற்றும் தேவைப்பட்டால் ராபிஸ் நோய் தடுப்பு குளோபின் சிகிச்சையை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும், கழுத்து, தலை, முகம் அல்லது விரல்களில் காயம் இருந்தால் மிக ஆபத்தானது எனவும் எச்சரித்துள்ளனர். எனவே உடனடியாக மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும், மனிதனுக்கும் விலங்குக்கும் நோயின் அறிகுறிகள் வெளிப்பட்ட பிறகு இந்த நோய்க்கு மருந்தோ சிகிச்சையோ இல்லை என்றும் தெரிவித்துள்ளனர். நாய்க்கடி ஏற்பட்டவுடன் உடனடியாக தடுப்பூசிகளை எடுத்துக் கொண்டால் நோய் பாதிப்பிலிருந்து 100% தப்பிக்க முடியும் என்றும் மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி குபேர் அங்காடியில் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்த சேதமடைந்த கட்டிடத்தை நகராட்சி ஊழியர்கள் இடித்து அகற்றினர். புதுச்சேரி நகரின் மையப்பகுதியில் குபேர் அங்காடி அமைந்துள்ளது. இங்கு காய்கறிகள், பழங்கள், மீன்கள், இறைச்சி, மளிகைப் பொருட்கள் உள்ளிட்டவை விற்பனை செய்யப்படுகின்றன. இந்த நிலையில் குபேர் அங்காடியின் கட்டிடத்தின் கைப்பிடி சுவர் சேதமடைந்து காணப்பட்டது. இது பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அச்சுறுத்தலாகவே இருந்து வந்தது. இதை இடித்து அகற்ற வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் நகராட்சிக்கு கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில் 8ஆம் தேதி இரவு நகராட்சி ஊழியர்கள் முன்னிலையில் கட்டிடத்தின் கைப்பிடி சுவர் எந்திரங்கள் உதவியுடன் இடித்து அகற்றப்பட்டன. தீபாவளி பண்டிகையையொட்டி வட மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்ய அகல் விளக்குகள் உற்பத்தி புதுச்சேரியில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வருகிற 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளி பண்டிகையொட்டி மக்கள் புத்தாடைகள், பட்டாசுகள் வாங்குவதற்கு தயாராகி வருகின்றனர். இந்நிலையில் தீபாவளி பண்டிகை அன்று வட மாநிலங்களில் தீபம் ஏற்றி கொண்டாடப்படுவது வழக்கம். ஒளியின் திருவிழா என்று அழைக்கப்படும் அத்தினத்தில் அதற்காக வீடுகள் முழுவதும் தீபம் ஏற்றி கொண்டாடுவார்கள். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி, திருக்காஞ்சி, வில்லியனூர், முருங்கப்பாக்கம் கைவினை கிராமத்திலிருந்து வட மாநிலங்களுக்கு அகல் விளக்குகள் ஆண்டுதோறும் விற்பனைக்காக அனுப்பி வைக்கப்படும். அதன்படி இந்த ஆண்டிற்கான அகல் விளக்குகள் உற்பத்தி பணிகள் கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து அகல் விளக்கு உற்பத்தி செய்யும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கூறுகையில், தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 10 நாட்களே உள்ள நிலையில் உற்பத்தி செய்யப்பட்ட அகல் விளக்குகளுக்கு வர்ணம் பூசும் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். அதாவது ஒரு முகம், 5 முகம், லட்சுமி, விநாயகருடன் கூடிய அகல் விளக்குகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும், பச்சை, சிவப்பு, நீலம் உள்ளிட்ட 12 வகையிலான விளக்குகள் இந்த ஆண்டு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக பகலின் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பல்வேறு வண்ண கலரில் வர்ணம் பூசி வெயிலில் வைக்கப்படுவதாகவும், காய்ந்தவுடன் அட்டை பெட்டிகளில் பார்சல் செய்து மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட வட மாநிலங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் கூறினர். அகல் விளக்குகள் வடிவத்திற்கு ஏற்றாற்போல் 50 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவித்தனர். சென்டாக் 3ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க புதிய வழிமுறைகளை சென்டாக் நிர்வாகம் அறிவித்துள்ளது. எம்பிபிஎஸ் உள்ளிட்ட நீட் மதிப்பெண் அடிப்படையிலான படிப்புகளுக்கு இதுவரை 2 கட்ட கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. 3ஆம் கட்ட கலந்தாய்வை நடத்த சென்டாக் தயாராகி வரும் நிலையில் 3ஆம் கட்ட கலந்தாய்வில் பங்கேற்கும் வழிமுறைகளை சென்டாக் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி ஏற்கனவே முதல் அல்லது 2ஆம் கட்ட கலந்தாய்வில் இடம் கிடைத்த மாணவர்களுக்கு 3ஆம் கட்ட கலந்தாய்வில் இடம் ஒதுக்கப்பட்டால் ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேருவது கட்டாயம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் சுற்று கலந்தாய்வில் இடம் ஒதுக்கப்பட்ட இடத்தில் சேர தவறினால் அவருடைய பதிவு கட்டண தொகை பறிமுதல் செய்யப்படும் என்றும், அடுத்த சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க முடியாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தகுதியற்ற விண்ணப்பதாரர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. முதற்கட்ட 2ஆம் கட்ட கலந்தாய்வில் அனுமதிக்கப்பட்டு 3ஆம் கட்ட கலந்தாய்வில் தங்களுடைய இடங்களை தக்க வைத்துக் கொண்ட அல்லது இடம் ஒதுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த சுற்று கலந்தாய்வில் பங்கேற்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முதற்கட்ட அல்லது 2ஆம் கட்ட கலந்தாய்வில் சேர்க்கை பெற்ற மாணவர்கள் 3ஆம் கட்ட கலந்தாய்வில் இடஒதுக்கீட்டிற்கு பிறகு தங்களுடைய படிப்பை நிராகரிக்க அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் கூறப்பட்டுள்ளது. 3ஆம் கட்ட மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்க
பதிவு கட்டணம் கட்டாயம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கான கட்டண விவரங்களையும் சென்டாக் வெளியிட்டுள்ளது. புதுச்சேரி அரசு ஒதுக்கீட்டு இடங்களை பொறுத்தவரை எம்பிபிஎஸ், பல் மருத்துவம், கால்நடை மருத்துவ படிப்புகளுக்கு 1 லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டுமென்றும், எஸ்டி, எஸ்சி மாற்றுத்திறனாளிகள், அரசு பள்ளி மாணவர்கள் 25,000 ரூபாய் செலுத்த வேண்டுமென்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. BA-MS ஆயுர்வேத படிப்புக்கு 10,000 ரூபாய், எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளி அரசு பள்ளி மாணவர்கள் 5,000 ரூபாய் செலுத்த வேண்டுமென்றும், நிர்வாக இடங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்த வேண்டுமென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வில்லியனூர் குடிநீர் பிரிவுக்குட்பட்ட நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் ஆரியபாளையம் பகுதியில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு ஆரையபாளையம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரையில் ஆரியபாளையம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி வில்லியனூர் குடிநீர் பிரிவு கூடப்பாக்கம் கிராம மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள உள்ளதால் 11ஆம் தேதி சனிக்கிழமை பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை கூடப்பாக்கம் கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,380 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,680 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி